ரூபாய் 480 ஆனது ரூபாய் 1 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் தாளாக உள்ளன. ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் ஒவ்வொரு 100 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையும் சமம் எனில் மொத்த ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 480 ரூபா இருக்குங்க. அந்த 400 அதை போன கேள்வி இருக்குல்ல, அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் போன கேள்வி வந்து நம்ம எப்படி போட்டோம்? எக்ஸ் வச்சு போட்டோம். ஸோ இந்த கேள்வியை நம்ம எக்ஸ் வச்சுலாம் போட போகிறது இல்லை, சரிங்களா? நம்ம டேரெக்டாக ஷார்ட்டில் தான் போட போகிறோம். ஸோ அது எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 480 ரூபா இருக்குது. அந்த 480 ரூபா என்ன பண்ணுறாங்க? வெறும் 480 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் தாளாக தனியாகவும் 10 ரூபாய் தாளாகவும் தனித்தனியாக இருக்குது, சரிங்களா? இப்போது ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் ஒரு எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது அப்படின்னா மொத்த ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை, அதாவது மொத்தம் எத்தனை ரூபாய் நோட்டுகள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறோம். 10 ரூபாய் கொடுத்துட்டா 10 ரூபா 5 ரூபா தாளாக இருக்குது. அதில் மொத்த 10 ரூபா 5 ரூபா தாளோட எண்ணிக்கை என்ன, அது கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான், சரிங்களா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம்.